முதற்கனல் வேள்விமுகம் அத்தியாயம் 4. இந்த மகாபாரதம், ராமாயணம், புராண கதைகளில் பார்த்திங்கன்னா நிறைய லாஜிக்கே இல்லாத நிறைய சம்பவங்கள், சின்ன சின்ன கதைகளாக வரும். லாஜிக் இல்லைனாலும் நிறைய ஒரு எக்ஸ்ட்ராடினரி இமேஜினேஷன்ஸ் உள்ள கதைகளாக தான் நான் இதை பார்க்குறேன். எல்லாமே ஏதோ ஒரு கருத்தையோ ஏதோ ஒரு அறத்தையோ வலியுறுத்துறதுக்காக புனையப்பட்ட கதைகள் தான் நான் நினைக்கிறேன். இனிமேட்டு இந்த நாவல் முழுக்க இந்த மாதிரியான நிறைய சின்ன சின்ன கதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது வேள்வி பந்தலுக்கு இந்த அரசனான ஜனமேஜயன் அவரோட மனைவியோட ஒரு பெரும் முழக்கங்களோடு வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வரும்போது அவரோட இளமை காலத்தில் நடந்த ஒரு கதையை நினச்சி பார்க்குறாரு. அவர் சின்ன வயசாக இருக்கும்போது அவரோட தம்பிங்கள் உக்ரசேனன், ஸ்ருதசேனன், பீமசேனன் இவங்களோட சேர்ந்து ஒரு காட்டில் போய் விளையாட போகிறாங்க. அப்போ அவங்க சின்ன வயசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள்லாம் அளிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த அஸ்வமேத யாகம் எப்படி பண்ணுறது, வேள்வி எப்படி பண்ணுறது, அதை பற்றி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருந்தாங்க. சரி, விளையாட்டாக அது மாதிரி நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட தம்பிங்களும் சேர்ந்து ஒரு அங்கே இருக்க கல்லெல்லாம் அடுக்கி வச்சு ஒரு வேள்வி குலகத்தை ரெடி பண்ணிடுறாங்க. அங்கே இருந்த கட்டை, அரணிக்கட்டை, சில சுள்ளி எல்லாம் பொறுக்கிட்டு வேள்வி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு வந்த மாமிசத்தையும் அங்கேருந்து பறித்த மலரில் இதெல்லாம் வச்சு அவி கொடுக்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. அப்போ திடீர்னு வேள்வி குதிரை இல்லையே அப்படின்னு ஞாபகம் வருது. அப்போது ஜனமேஜயன் தம்பிங்களுக்கு எதையாவது ஒரு மிருகத்தை போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே தம்பிங்க எல்லாம் போய் விளையாட்டாக அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு புதர்கிட்ட ஒரு குட்டி நாய் ஒன்று இருக்குது. அந்த நாயை கொண்டு வந்துடுறாங்க. அந்த நாய் பிறந்தே 8 நாள் தான் அது. அதோட அம்மா ஏதாவது சாப்பாடு கொண்டு வர்றதுக்காக போயிருக்கு. அந்த நாய் பசி தாங்காமல் இப்போ தான் கண்ணை திறந்துருக்கு. கண்ணை திறந்து இந்த உலகம்லாம் எப்படி இருக்குது, அம்மா தான் வருதோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த பசங்க அந்த நாயை பிடிச்சி கொண்டு போயிடுறாங்க. வேள்விக்கிட்ட போனோடனே ஜனமேஜயன் ஒரு பக்கத்தில் இருக்க மரத்தில் அதை கட்டுங்க அப்படின்னு சொன்னோன்னே சும்மா ஒரு கயிறு போட்டு கட்டிடுறாங்க. கட்டிட்டு இவங்க வேத மந்திரத்தை சொல்லி வேள்வி ஆரம்பிக்கிறாங்க. இந்த நாய் பயங்கர பசியில் இருந்த நாய் என்ன பண்ணுது, அவங்க வேள்விக்கு அவி கொடுக்கறதுக்காக மாமிச துண்டு வச்சுருந்தாங்க இல்லைங்களா, அந்த வாசனை அதுக்கு போன உடனே அது கயிறை அப்படியே அறுத்துட்டு அந்த மாமிசத்தில் வாய் வச்சிருது. இதை பார்த்து கோவம் ஜனமேஜயன் என்ன பண்ணார், கையில் இருந்த தர்ப்ப புல்லால் அந்த நாயோட முகத்தில் அடிக்கிறாரு. அப்போது அந்த தர்பையில் இருந்த முள் பட்டு அந்த நாயோட கண்ணில் குத்தி அதோட கண் பார்வை போயிடுது. அது அப்படியே வலியில் துடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிருது. இந்த நாயோட கதறல் சத்தம் விண்ணகத்தில் இருக்க நாய்களுக்கான தெய்வமான சரமைன்ற தெய்வத்தோட காதில் போய் விழுது. அந்த சரமை தெய்வம் உடனே என்ன பண்ணுறாங்க, வலியில் துடிக்கிற இந்த நாயோட உடம்புக்குள்ளே வந்துடுறாங்க. ஜனமேஜயன் கிட்ட போயிட்டு, நான் சரமை, நாய்களுக்கான தெய்வம், ஒரு இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்க எல்லா உயிரும் அதோட உடலமைப்பு, அதோட படைப்பு திறன் என்ன, அதை தான் செய்யும், அதுதான் தர்மம். அது மாதிரி அந்த நாய் அதுக்கு பசி எடுத்தது, அதோட மோப்ப சக்தியை வச்சு அந்த மாமிசத்தை சாப்பிட வந்திருக்கு. ஒரு அரசனான நீ ஒரு தாய் மாதிரி இருந்து உனக்கு கீழே இருக்க காட்டில் இருக்க ஒரு மிருகம் அதோட படைப்பு என்ன படைப்போ அதை கரெக்டாக பண்ணதுனால பக்கத்தில் இருந்து நீ தடவி கொடுத்துருக்கணும். ஆனால் நீ ஒரு தர்ப்பப்புல்லை வச்சு அடித்து அதோட கண்ணை குருடாக்கிட்ட. அதனால் நீ ஒரு மீறிய மன்னன் ஆகிட்ட. இதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சே ஆகணும்னு சொன்னோடனே ஜனமேஜயன் அவரோட தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறான், தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நீ அதற்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த நாய் எப்படி அதோட விழி இழந்து இருக்கோ, நீயும் அது மாதிரி உன் வாழ்நாள்லாம் விழி இருந்து இருப்பா அப்படின்னு சொல்லிடுறார். விழி இருந்தல்னா கண்ணு தெரியாமல் இல்லை, எல்லா விஷயங்களையும் ஒரு மாதிரி மேம்போக்காக பார்க்கக்கூடியவனா, ஆழமாக பார்க்க தெரியாதவனா இருப்பேங்கிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு. அன்னையிலேருந்து ஜனமேஜயனுக்கு எப்போவுமே ஒரு பதைப்பதைப்பு,
அந்த சின்ன நாயோட ஒரு மனநிலை வந்து அப்பப்போ இவனுக்குள்ளே குடிக்கொண்டுரும். எதையுமே ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வையாக பார்க்காம உடனுக்குடனாக முடிவு எடுக்கிறக்கூடிய குணாதிசயம் வந்து அவனுக்குள்ளே இருந்துடும். இந்த கதையை இப்போ ஏன் இங்கே கொண்டு வராங்கன்னா, இதுக்கு பின்னாடி நடக்க போகிற சம்பவங்களுக்கு பேசிஸ்க்காக இந்த கதையை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை அப்படியே நினச்சிக்கிட்டு ஜனமேஜயன் வந்து வேள்வி சாலைக்குள்ளே வராரு. ஸோ ஜனமேஜயனும் அவரோட மனைவியும் வேள்வி சாலைக்குள்ளே வந்தவுடனே எல்லா முனிவர்களும் அமைச்சர்களும் அவங்கள வரவேற்று அவங்களோட அரியணையில் கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அப்போது இந்த வேள்விக்கு எஜமானராகிய வைசம்பாயனர் வந்து சக்கரவர்த்தி வந்து வணங்கிட்டு, இன்றைக்கி வேள்வியோட கடைசி நாளுங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் வந்து வேள்வியோட காவலனாக இருந்து இந்த வேள்வியை நீங்கள் இன்றைக்கி முடிச்சு வைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. ஜனமேஜயனும் அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிடுறாரு. வைசம்பாயனர் அவரோட பீடத்தில் போய் அமர்ந்துடுறாரு. ஸோ அன்னைக்கு வேள்வியை நடத்துகிற முதன்மை முனிவரான சண்ட பார்கவர் வந்து ஜனமேஜயர்கிட்ட ஒரு தர்பையை வழங்கிட்டு போயிடுறாரு. இந்த சண்ட பார்கவர் யாருன்னா, தென் சேர நாட்டிலேருந்து வர திராவிட நாட்டிலேருந்து வர ஒரு முனிவர். இவங்க வந்து பிருகுவோட மைந்தரான சியவன முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட குருகுலத்தை சேர்ந்தவங்க இவங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, 4 வேதத்தில் அதர்வ வேதத்தை முன்னிலைப்படுத்தி யாகங்களை நடத்துகிறவங்க. ஸோ இந்த மாதிரி முறை வந்து திராவிட நாட்டிலையும் வங்க நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இவர் யாகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட தர்பை எடுத்து அவரோட நாகவிரலில் கட்டுறாரு. இதை கட்டுறதை பார்த்துட்டே இருந்த ஆஸ்திகன் புரிஞ்சுக்கிட்டாரு, இவரும் வந்து ஒரு சியவன குருகுலத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத ஆஸ்திகன் நோட் பண்ணுறாரு. இப்போது முரசு அறிவித்த உடனே அதுக்கு முன்னாடி நாள் யாகத்தை நடத்திட்டு இருந்த முனிவர்கள்லாம் எழுந்துட்டு இந்த சண்டை பார்க்க வரும். அவரோட குழுவை சேர்ந்த 18 முனிவர்களும் உட்காந்து யாகத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த வேள்வியில் ஒன்று ஒன்றா போட்டுட்ருக்காங்க. தண்ணி, நெய், வேறு உணவுப் பொருட்கள், ஆடைகள், அப்புறம் நவமணிகளை போடுறாங்க. மான் இறைச்சி, பன்றி இறைச்சி, பசுங்கன்றோடைய இறைச்சி, மீன், தவளை, இந்த மாதிரி பறக்கிறது தாவறது எல்லாத்தையும் போடுறாங்க. எல்லா மிருகங்களுக்கும் எல்லா விஷயத்துக்கும் அதுக்கான ஒரு தெய்வம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட பசியை அடக்கிறதுக்காக அந்த வேள்வியில் போடுறதா ஒரு சம்பிரதாயம். அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இது எல்லாம் முடிஞ்சோடனே கடைசியாக அந்த 18 முனிவர்களும் அவங்க கையை கடித்து அவங்களோட ரத்தத்தை அந்த வேள்வியில் ஆவியாக்கிறாங்க. இப்போ இந்த சடங்குகள்லாம் முடிஞ்ச உடனே வைசம்பாயனர் எழுந்திரிச்சு, நம்ம வேள்விக்கு கொடுக்க வேண்டிய உணவு எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், இனிமேட்டு நம்ம செய்ய வேண்டியது நம்ம மனசில் இருக்க அழுக்கை தான் கொடுக்கணும். நம்ம எல்லோரும் அவங்கவுங்க மனசில் இருக்க காமத்தையும் குரோதத்தையும் வந்து வேள்வியில் போட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே அது ஒரு ஃபார்மாலிட்டி. எல்லோரும் அவங்க 2 கையையும் மனசுக்கிட்ட அப்படியே குவிச்சு கை அப்படியே வெறும் கையாளி அந்த வேள்வியில் கொட்டுறாங்க மாதிரி ஒரு பாவனை பண்ணுறாங்க. அது அப்படியே ஆஸ்திகன் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்போ அப்படியே அந்த நெருப்பு வந்து உண்மையிலே நெருப்பில் ஏதோ ஒரு பொருள் கொட்டினோடனே நெருப்பு அப்படியே அடங்கி கொஞ்ச நேரம் கழித்து அது தகன்னு எரியிற மாதிரி எரிய ஆரம்பிக்குது. நெருப்பு எப்படி எரியுதுன்னா, அந்த வேள்வி அந்த மண்டபத்தில் இருக்க கூரை வரைக்கும் அந்த நெருப்பு எரிஞ்சு அந்த கூரையே தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சிருது. எல்லோரும் வந்து அந்த மேலே அவங்க தலைக்கு மேலே இருக்க கூரையே அப்படியே எரிஞ்சிட்ருக்கிறதையே பார்த்துட்ருக்காங்க. இப்போது வைசம்பாயனர் வந்து இந்த வேள்வி கரெக்டாக நடந்திருக்குன்னா, நம்ம எல்லோரும் தூயவர்கள் ஆகிட்டோம் அப்படிங்கிறது உண்மைன்னா, வருண பகவானே இதுக்கு வந்து பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லியோடனே உடனடியாக மழை வந்து அந்த எரிஞ்சிட்ருக்க கூரையில் இருந்த நெருப்பெல்லாம் வந்து அணைஞ்சிருது. உடனே எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. வைசம்பாயனர் வந்து வருணனே வந்து நம்ம அங்கீகரிச்சிட்டான், இனிமேட்டு வந்து நம்ம எல்லாம் தூய்மை ஆகிட்டோம், இனிமேட்டு என்னென்னா இந்த மனித குலத்தில் இருக்க மொத்த தீங்குகளையும் அதோட உருவமாக இருக்க நாகங்கள் எல்லாத்தையும் திரட்டி கொண்டு வந்து இந்த வேள்வியில் ஆவியாக போடணும், அதுக்கான வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் முனிவர்கள்லாம் நெய்யை ஊற்றி மறுபடியும் மந்திரங்கள்லாம் சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த வேள்வியை சுற்றி இருக்கவங்ககிட்டேருந்து ஒரு சின்ன சலசலப்பு வருது. என்னன்னு பார்த்தா அங்கங்கேருந்து ஒரு நாகங்கள் வந்து தானாக அந்த வேள்விக்குள்ளே விழுந்து அப்படியே தீக்கிரையான மாதிரி ஆயிடுது. எல்லாருக்கு நடுவில் இருந்தும் சின்ன சின்ன பாம்புங்களா பெரிய பாம்புங்களா நாகங்கள் வந்து விழுந்துக்கிட்டே இருக்குது.
எல்லா நாகங்களும் வந்து வேள்வி தீயில விழுந்து முடிஞ்ச உடனே நம்ம வைசம்பாயனர் வந்து சந்தோஷமாக போய் ஜனமேஜயனை வணங்கிட்டு மாமன்னரோட விருப்பம் வந்து நிறைவேறிடுச்சு. இனிமேட்டு இந்த உலகத்தில் அழுக்குகளே கிடையாது. நாளைக்கு உதிக்க போகிற சூரியன் வந்து ஒரு தூய்மையான உலகத்தை பார்க்க போகுது அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாரு. அப்போது ஜனமேஜயன் அப்போ தான் ஒரு சொல்கிறாரு, வைசம்பாயனரே, இன்னும் நாகங்களோட தலைவனான தட்சனும் அவனோட மனைவி தட்சகியும் இன்னும் வரலையே அப்படின்னு சொன்ன உடனே தான் வைசம்பாயனருக்கு அது உரைக்கவே செய்யுது. ஜனமேஜயன் வந்து தக்ஷன் வந்து ஒரு அரச நாகம், அவன் ஒருத்த மட்டும் மிஞ்சிருந்தாலே மறுபடியும் அவன் ஒரு நாகர உலகத்தை உருவாக்கிடுவார். அதனால் தக்ஷனும் தக்ஷியும் அழியணும் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் வைசம்பாயனர் சொன்ன உடனே மறுபடியும் முனிவர்கள்லாம் திரும்ப நெய்யெல்லாம் ஊற்றி மறுபடியும் யாகத்தெல்லாம் தோண்டி மறுபடியும் அவங்க மனசில் இருக்க எல்லா நல்வினைகள், அவங்க அடுத்த பிறவிக்குன்னு சேர்த்து வச்சுருக்க சில நல்ல விஷயங்கள் எல்லாம் வந்து மறுபடியும் ஒரு சாங்கியமாக அவங்க உடம்புலேருந்து எடுத்து மறுபடியும் வேள்வியில் போடுறாங்க. அப்போவும் தக்ஷன் வந்து வரவே இல்லை. இப்போது வைசம்பாயனர் வந்து நிமித்தகர்களை வர வைக்கிறார். நிமித்தகர்கள்லாம் யாருன்னா நம்ம கால கணக்கிறவங்க மாதிரி, ஜோசியர்கள் மாதிரி. அவங்க வந்து சூழியெல்லாம் உருட்டி கண்டுபிடிச்சி சொல்கிறாங்க, குருநாதரே, தக்ஷன் வந்து இந்திரன்கிட்ட போய் அடைக்கலம் புகுந்துட்டார், இந்திரன் வந்து அவரை காப்பாற்றி வச்சுருக்காருன்னு சொன்னோடனே வைசம்பாயனர் ஜனமேஜயனை திரும்பி ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ளே ஜனமேஜயன் வந்து, நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், நீங்கள் செய்கிற வேள்விக்கு ஆற்றல்னா அந்த இந்திரனை கொண்டு வந்து இங்கே கட்டுங்க அப்படின்னு ஜனமேஜயன் ஆணையிட்டுறாரு. வைசம்பாயனர் வந்து ஜனமேஜயனை சமாதானப்படுத்த நினைக்கிறாரு. சக்கரவர்த்தி, இந்திரன் வந்து தேவலோகத்துக்கே தலைவர், அவரை வந்து சிறைப்பிடிக்கிறது சரியா அப்படின்னு கேட்கும்போது, இதை செய்யலைன்னா இந்த யாகம் வந்து முழுமை பெறாமல் போயிடும், இது வரைக்கும் பண்ணதெல்லாம் வீணாக போயிடும், இந்த யாகம் முடிவடையணுன்னா இந்திரன் மட்டும் இல்லை, மும்மூர்த்திகளையே சிறைப்பிடிக்கணுன்னா கூட அதை நான் செஞ்சு தான் தீருவேன், இதுக்கான வேலையை ஆரம்பிங்கன்னு சொல்லி ஜனமேஜயன் கட்டளையிடுறாரு. இப்போ மறுபடியும் வேள்வி ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் உக்கிரமாக பூஜைகள்லாம் நடக்குது. எல்லாம் நடந்து முடிஞ்ச உடனே வைசம்பாயனர் வந்து வானத்தை நோக்கி 2 கைகளையும் ஓப்பன் பண்ணி விரித்து, இந்திரனே, நாங்கள் செஞ்ச வேள்வி முழுமை அடைஞ்சதுன்னு நினச்சின்னா இந்த வேள்வி தூணாக இருக்க இந்த அத்தி மரத்துக்குள்ளே நீ வந்து நில் அப்படின்னு ஆணையிடுறாரு. அவர் சொல்லி முடித்த உடனே வானத்திலேருந்து ஒரு இடி விழுந்து, அந்த அத்தி மரத்து மேலே இடி விழுந்து அந்த மரம் எரிய ஆரம்பிக்குது. அப்போ வைசம்பாயனர் ஜனமேஜயனை பார்த்து, இந்திரனை வந்து இந்த அத்தி மரத்தில் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ மறுபடியும் தக்ஷனும் தட்சையும் வர வைங்க அப்படின்னு சொல்கிறாரு ஜனமேஜயன். இப்போ மறுபடியும் வேள்வியில் தக்ஷனும் தட்சையும் வரணும் அப்படின்னு வேள்வி நடக்குது. அவங்க நினச்ச மாதிரியே தக்ஷனும் தட்சையும் அங்கே தோன்றி கரெக்டாக அந்த வேள்வி தீயில வந்து விழுறதுக்காக வேள்வி கிட்ட போகிறாங்க. அப்போது ஆஸ்திகன் வந்து எந்திரிச்சு, நில்லுங்கள் முனிவர்களே அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் பயங்கர ஷாக்கோ திரும்பி பார்க்குறாங்க. இப்போது ஆஸ்திகன் வந்து மறுபடியும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். என் பேர் ஆஸ்திகன், நான் வந்து இந்த ஜரத்கார் ரிஷியோட மகன், நான் வந்து ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி, இந்த வேள்விக்கு வந்து எனக்கான வேள்வி காணிக்கையை வந்து யாருமே கொடுக்கல, அதனால் இந்த வேள்வி வந்து முடிவடையாது அப்படின்னு சொன்னோடனே ஜனமேஜயனுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. இந்த வேள்வி சாலையை கட்டின சிற்பி விஸ்வசேனன்கிறவர் வந்து இந்த வேள்வியெல்லாம் பிளான் பண்ணும்போதே வந்து நிமித்தகர்கள்கிட்ட பார்க்கும்போது இந்த வேள்வி முடிவடையும் போது ஒரு பிராமணனால் ஒரு தடை ஏற்படும் அப்படின்னு முன்னாடியே நிமித்தகர்கள் சொல்லியிருக்காங்க. அதை நினச்சி பார்த்துட்டு ஜனமேஜயன் வந்து கோவப்படல, என்ன காணிக்க வேணும் எதுவாக இருந்தாலும் இப்போயே கேட்டு வாங்கிக்கோங்க, வேள்வி தொடரட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஆஸ்திகன் பொறுமையாக இந்த தட்சனோட உயிரை வந்து எனக்கு தட்சணையாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் பயங்கர அதிர்ச்சி ஆகிடுறாங்க. ஜனமேஜயன் வந்து, அதை தவிர வேறு எது வேணால் கேளுங்க, இந்த நாட்டையே கேளுங்க, என்னோடய உயிரை வேணாலும் கேளுங்க, என்னோடய முன்னோர்கள் செஞ்ச ஊழல் எது வேணாலும் கேளுங்க, கொடுக்குறேன், இதை மட்டும் விட்டுருங்க, இது செய்யலைன்னா இந்த வேள்வி முழுமை அடையாதுன்னு சொன்னோடனே ஆஸ்திகன் வந்து, இல்லை மன்னரே, நான் 400 காத தூரம் நடந்தே வந்திருக்கேன், இதை பெறுறதுக்காக தான் வந்திருக்கேன், அதனால் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், தட்சனோட உயிரை வந்து எனக்கு தட்சணையாக கொடுங்கன்னு சொன்னோடனே ஜனமேஜயனுக்கு பயங்கர கோபம் வந்துடுது.
யார் நீங்கள், எதுக்காக இதெல்லாம் செய்கிறீங்கன்னு சொன்னோன்னே ஆஸ்திகன் வந்து சொல்கிறாரு, நான் வேசர தேசத்துலேருந்து வரேன். நாகர்குல தலைவியான மானசா தேவியோட பையன் நான். தட்சன் வந்து என்னோடய குல மூதாதையர். அவரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜனமேஜயனுக்கு மறுபடியும் கோவம் வந்துடுது. பிராமணன் சொல்லி என்கிட்ட பொய் சொல்லிட்டீங்க, இப்போ வந்து நாகர்களோட பையன் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு ஆஸ்திகன் வந்து சொல்கிறார், நெறி நூல்கள் படி மண் ஆள்றதுக்கு தான் வந்து தாய் வழி உரிமை தேவை. ரிஷிகளுக்கெலாம் வந்து தந்தை வழி வர்றது தான் கரெக்டு. அதனால் என்னோடய தந்தை வந்து ஒரு பிராமண ரிஷி, அதனால் அவரோட மைந்தன்கிறதுனால நான் பிராமணன் தான் சொன்னோடனே மன்னர் வந்து வைசம்பாயரை பார்க்குறாரு. அவரும் வந்து ஆஸ்திகர் சொல்கிறது கரெக்டு தான், நூல் நெறிப்படி அவர் சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போது வேறு வழி இல்லாமல் ஜனமேஜயன் வந்து ஒரு தர்பையை கொண்டு வர வச்சு நீரை வார்த்து தட்சனோட உயிரை வந்து ஆஸ்திகனுக்கு காணிக்கையை கொடுத்துட்றாரு. காணிக்கையை வாங்கிட்டு ஆஸ்திகன் வந்து உங்கள் நாடும் உங்கள் மண்ணும் எல்லா நலன்களும் உருவாகட்டும் வாழ்த்திடுறாரு. ஜனமேஜயனுக்கு பயங்கர கோபம் வந்தது. இந்த மாதிரி முனிவரே, நீங்கள் செய்தது வந்து மிகப்பெரிய துரோகம், இந்த மண்ணில் நீங்கள் நிற்கவே கூடாது, உடனே இங்கேருந்து கிளம்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் கோவத்தில் ஆஸ்திகரே, இந்த வேள்வி காவலன் வந்து இன்றைக்கி நான் தான், கடைசி நாள் வேள்விக்கு. இந்த வேள்வியில் பங்கு பெற்ற முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் நன்றி சொல்லி அவங்களுக்கு தேவையான பொன் பொருள்லாம் கொடுத்து அனுப்ப வேண்டியது என்னோடய வேலை. ஆனால் வந்து இன்றைக்கி நான் அதை செய்ய போகிறதில்ல, உங்களுக்கு உரிய மரியாதை கொடுக்காம தான் நான் அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே வைசம்பாயனர் வந்து தடுக்கிறாரு. அரசே, இது வந்து முனிவரை வந்து அவமதிக்க வேண்டாம், அது வந்து தவறாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருந்த உத்தங்க முனிவரும் வந்து அவர் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி, அவர் சாபம் கொடுத்தா எது வேணால் நடக்கும், வேண்டாம் இந்த தப்பை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜெயமேஜயன் வந்து ஒரு வெறி பிடிச்ச மாதிரி இருக்கார், யாரோட அறிவுரையும் கேட்கவே இல்லை. ஒரு அஸ்தினாபுரியோட அரசன் வந்து ஒரு முனிவரை அவமதிச்சாங்கிறது வந்து வரலாறில் நிற்கட்டும், இது வந்து என்னோடய குல கவிஞர்களும் பாணர்களும் வந்து இதை பாட்டாக பாடி அடுத்தடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கட்டும், இது என்றைக்கும் இவர் செஞ்ச துரோகம் வந்து நினைவில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஆஸ்திகன் சொல்கிறாரு, மன்னரே, நான் செய்கிறதோட பொருள் வந்து உங்களுக்கு இப்போ புரியாது, ஆனால் உங்கள் பின்னால் வர உங்கள் தலைமுறையை சேர்ந்தவங்க வந்து நான் பண்ணது கரெக்டுன்னு புரிஞ்சுப்பாங்க, இது வந்து உலகத்தோட நன்மைக்காக தான் இதை நான் செஞ்சேங்கிறத புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வந்து ஜனமேஜயன் கோவத்தில், தர்மத்தை மீறின நீங்கள் வந்து அறத்தை பற்றிலாம் பேசாதீங்க, அதை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லைங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆஸ்திகன் வந்து அறத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், சும்மா அறன்ற ஒரு வார்த்தையை பற்றி தெரிஞ்சவங்களாம் அறத்தை பற்றி தெரியாது. ஸோ அறத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சவர் யாருன்னா 7 தலைமுறையாக தவம் பண்ணிகிட்ருக்க உங்கள் முன்னோரான வியாசருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் வந்து நான் செஞ்சது பிழைன்னு சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே ஜனமேஜயன் வந்து அவர் வந்து இங்கே வர்ற நிலமையில் இல்லை, அவர் பல காலமாக தவத்தில் இருக்கார் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னா எனக்கு காணிக்கை கொடுத்து எனக்கு விடை கொடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து முடியவே முடியாது, ஒரு சூது மாதிரி என்னை வந்து நீங்கள் லாக் பண்ணி இந்த காணிக்கை வாங்கியிருக்கீங்க, அதனால் வந்து உங்களை நியாயமாக வந்து நான் எதுவும் கொடுத்து அனுப்ப முடியாதுன்னு சொன்னோடனே ஆஸ்திகருக்கு கோவம் வந்துடுது. அப்போ நீங்கள் வியாசரை கொண்டு வந்து வியாசர் வந்து இது அறமா பிழையான்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன், அது வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு அசைய போகிறதில்லன்னு சொல்லிவிட்டு அங்கேயே உட்காந்துடுறாரு. இந்த கோவத்தினால தான் வந்து முன்னாடி வந்த நாய் பற்றின ஒரு கதை வருது. ஜனமேஜயனுக்கு வந்து எதுவும் ஒரு தொலைநோக்கு பார்வையாக தெரியாது, உடனுக்குடனே டெசிஷன் எடுக்கிறாரு அப்படிங்கிறத பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த கதையை முன்னாடியே சொல்லி இப்போ அவருக்கும் ஆஸ்திகனுக்கும் நடக்கிற கான்வர்சேஷனை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிறாங்க. இதோட அத்தியாயம் 4 முடிஞ்சது.